யார் யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் கிராஸ் பண்றாங்களோ, ஒருத்தரை பார்த்து மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பின்பற்றுதலுக்கு அவன் தகுதியானவனாக இருக்க வேண்டும். அதுல அல்லாஹ் வந்து யார உதாரணமா சொல்றான்னா ஒரு கவிஞரை உதாரணமா சொல்றான். கவிஞன் வந்து ஈஸியா ஃபேன்ஸ் கவர் பண்ணிடுவான், அப்படியே அசால்ட்டா அப்படி அடிச்சு போடுவான், கவிதையை படிப்பான், படிச்ச உடனே அது ஈஸியா அவனை நோக்கி மக்கள் திரும்பிடுவாங்க, அவனை பின்பற்ற மக்கள் ஆரம்பிப்பார்கள். அதனால் அல்லாஹ் திருமறையில் சொன்னான், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். அப்ப எந்த ஒரு மனிதன் பின்பற்றப்படுகிறானோ அவனுக்கென்று ஒரு தனித்தகுதி வேண்டும். அந்த பின்பற்றப்படும் ஒரு மனிதனுக்கான தகுதிகளை அடித்து உடைத்திருக்கிறது இன்றைய சமூக வலைதளங்கள். இவன் யாரை பார்த்து ரசிக்கிறான், இவன் யாரை மிகப்பெரிய ஐகானாக நினைக்கிறான், யாரை பின்பற்றுகிறான், யாரை ஒரு பெரிய சாதனையாளராக நினைக்கிறான் என்றால் அவன் ஒரு வீணனாக இருக்கிறான். அல்லது தான் ஒரு செயலை செய்கிறான், அந்த செயலை பெரிதுபடுத்தி, அது வந்து அவனுடைய கடமை, ஒரு கடமையை செய்யணும், அந்த கடமையை பெரிதுபடுத்தி மிகப்பெரிய விளம்பரம் செய்து அந்த கடமையை செய்கிறான். உள்ளூர்ந்து ஆய்வு செய்து பார்த்தால் ஒண்ணுமில்லாதவனா இருக்கிறான்.